தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் வணக்கம். ஜூன் 9ஆம் தேதி குரூப் 4 படிக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் போய் உட்கார போறீங்க எக்ஸாம் ஹால்ல. அந்த ஹால் டிக்கெட் எடுத்து போய் உட்கார போறீங்க. அப்படியே எல்லா ஓஎம்ஆர் ஷீட்டை வாங்கி எல்லாத்தையும் ஷேர் பண்ண போறீங்க. 180 கேள்வி எடுக்க போறீங்க. அது கன்ஃபார்ம். போஸ்டிங் குரூப் 4 போஸ்டிங்க தட்டி தூக்க போறீங்க. அது கன்ஃபார்ம். இந்த வீடியோல நான் உங்களுக்கு டைம் டிராவல் பண்ணி கூட்டிட்டு போட்டா, அதாவது ஜூன் 9ஆம் தேதி நீ உட்கார்ந்து எழுதுவீங்களா, அந்த நேரத்துக்கே நம்ம டைம் டிராவல் பண்ணி போவோமா? அதான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரே வீடியோல உங்களுக்கு வந்து பாலிட்டி, ஐஎன்எம், புவியியல், பொருளாதாரம், யூனிட் 8, யூனிட் 9 இந்த 6 சப்ஜெக்ட் வந்து ஒரே வீடியோல மொத்தமா நம்ம வந்து முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் பார்க்க போறோம். முக்கியமான எல்லா பாயிண்ட்ஸும் பார்க்க போறோம். சரியா? இந்த ஒரே வீடியோல இந்த 6 சப்ஜெக்ட் மொத்தம் 6 யூனிட் கொத்தா 40ல இருந்து 45 கேள்வி வரக்கூடிய இந்த 6 யூனிட் மொத்தமா முடிக்க போறோம். அதனால வந்து கரெக்டா கவனிங்க. 400ல இருந்து 500 பாயிண்ட்ஸ் கிட்ட ஓடும். அப்படியே கேள்விகள் அடிப்படையில அப்படியே நம்ம ஒன்னொன்னு பார்ப்போம். சரியா? ஒரு கேள்வி எடுத்துட்டோம், அதாவது ஒவ்வொரு எம்சிக்யூ மாதிரி டிஸ்ப்ளே பண்ணி அதுல ஒரு டாபிக்கை முடிச்சு விட்டுருவேன். சரியா? சோ இது வந்து நம்ம வந்து அடுத்த பகுதியா வந்து இத கண்டினியூ பண்ணலாம். யூனிட் 8, யூனிட் 9 பொருளாதாரம், புவியியல், ஐஎன்எம், பாலிட்டி. சரியா? இதெல்லாம் பார்ப்போம். கமிட்டி, கமிஷன், மேத்ஸ், ஹிஸ்டரியில செகண்ட் வீடியோ பார்ட் 2 கேட்டிருந்தீங்க, அதெல்லாம் அடுத்து வரும். இப்போ இந்த வீடியோ கவனிங்க. ஒரே வீடியோல 400 பாயிண்ட்ஸ் முடிச்சு விடுறேன். சரியா? கரெக்டா எங்கேயும் போகாம கவனிங்க. உங்க பயத்தை வந்து சுக்குநூறா உடைச்சு எக்ஸாமுக்கு அப்படியே போய் நம்ம ஒரே புல்லுல இணைஞ்சு 200க்கு சொன்னபடியே 180 கேள்வி மேல அடிக்க வைக்கிறது உறுதி. சரியா? கன்ஃபார்ம். போஸ்டிங் கன்ஃபார்ம். வாங்க ஃபர்ஸ்ட் கேள்வி. டைமை வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போயிடலாம். கால வரிசைப்படி ஒழுங்கமைக்கவும், அதாவது காலை வரிசைப்படி ஒழுங்கமைக்கவும் சொல்றாங்க. அரேஞ்ச் இன் chronological ஆர்டர் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? வேலு நாச்சியாரின் மரணம், வேலூர் புரட்சி, ஜாக்சன் கட்டபொம்மன் சந்திப்பு, முத்துவடுகரின் மரணம். இந்த 4 நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இது சம்பந்தப்பட்ட சில டீடைல்ஸ் பார்த்துருவோமா? அதாவது உங்களுக்கு தெரிஞ்சதே ரிவிஷன் மாதிரி எடுத்துக்கிறீங்களா? வேலு நாச்சியார் ஃபர்ஸ்ட் வேலு நாச்சியார் பத்தி பார்த்துருவோம். அப்பதான் இதை வந்து சரியா இந்த கேள்விக்கான ஆன்சர் அடிக்க முடியும். சரியா? வேலு நாச்சியாரை பொறுத்த வரைக்கும் 1730ல இருந்து 1796 வரைக்கும் தமிழ்நாட்டில் உயிர் வாழ்ந்தவங்க தான் வேலு நாச்சியார். வேலு நாச்சியார் எங்க பிறக்கிறாங்கன்னா ராமநாதபுரத்துல பிறக்கிறாங்க. செல்லமுத்து சேதுபதி அவருக்கு வந்து மகளாக பிறக்கிறார் வேலு நாச்சியார். சிறிய வயதிலே வந்து வேலு நாச்சியாருக்கு வந்து இந்த சிலம்பு, வளரி, இந்த வாள் வித்தை எல்லா பயிற்சியும் மேற்கொள்கிறார் அவரோட தந்தையாகக்கூடிய செல்லமுத்து சேதுபதி. வேலு நாச்சியார் தனது 16 வயதுல வந்து யாருக்கு வாக்குப்படுறாங்க அப்படின்னா சிவகங்கை மன்னராகக்கூடிய முத்துவடுகருக்கு வாக்குப்படுறாங்க. முத்துவடுகரை வந்து 1772ல கொலோனல் பான் ஜோர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரிட்டிஷ் படை வந்து காளையர் கோயில்ல ஒரு போட்டு தள்ளிடுறாங்க. காளையர் கோயில்ல போட்டு தள்ளிடுறாங்க. யார் அப்படின்னா முத்துவடுகரை 1772. சோ வேலு நாச்சியார் எங்க பிறக்கிறாங்க? ராமநாதபுரத்துல. வேலு நாச்சியார் தந்தை பேர் என்ன? செல்லமுத்து சேதுபதி. எந்த வயசுல திருமணம் நடக்குது? 16 வயசுல. யார் கூட திருமணம் நடக்குது? முத்துவடுகர். முத்துவடுகர் எந்த ஊரை சேர்ந்தவர்? சிவகங்கையை சேர்ந்தவர். முத்துவடுகர் எப்ப கொலை செய்யப்படுகிறார்? 1772. எந்த கொலோனல் யார் வந்து கொன்னாங்க? பான் ஜார். அந்த நபர் தான் வந்து முத்துவடுகரை போட்டு தள்ளது. முத்துவடுகரை வந்து கொன்னுட்டாங்க 1772ல. முத்துவடுகர் வந்து கொலை செய்யப்பட்டார் அப்படிங்கிற விஷயம் வந்து மருது பாண்டியர்கள் வந்து வேலு நாச்சியார் சொல்றாங்க. வேலு நாச்சியார் அவங்களோட பொண்ணு வெள்ளாச்சி நாச்சியாரோட திண்டுக்கலுக்கு எஸ்கேப் ஆறாங்க. திண்டுக்கல்ல கோபால நாயக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் வந்து வேலு நாச்சியாருக்கு அடைக்கலம் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் ஹைதர் அலிட்ட வந்து லெட்டர் எழுதுறாங்க. தாண்டவராயனர் சொல்லக்கூடிய ஒரு அமைச்சர் தான் லெட்டர் எழுதுறாரு. ஹைதர் அலி 5000 காலாட்படையும் 5000 குதிரைப்படையும் வேலு நாச்சியாருக்கு அனுப்புறாங்க. 1780ல, அதாவது 1780ஸ்ல 1780 காலகட்டத்தில் திரும்ப சிவகங்கையை கைப்பற்றுறாங்க பிரிட்டிஷ் இருந்து. இதான் வேலு நாச்சியாரோட கதை. சரியா? வேலு நாச்சியார் வந்து எங்க தப்பிச்சு போறாங்கன்னு சொல்லிட்டு போட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு உயிர் தியாகம் செய்தவங்க தான் யார் அப்படின்னா உடையாள். வேலு நாச்சியார் கூட பாம் ஸ்குவாட், அதாவது ஒரு ரகசிய படை உருவாக்கி தன் உயிரே வந்து அதாவது சூசைட் பாம் மாதிரி ஒரு மனித வெடிகுண்டாவே மாறி பிரிட்டிஷோட வெடிகுண்டு ஆயுத கிடங்க வந்து வெடிக்க வச்சவங்க யார் அப்படின்னா குயிலி. இவங்களாம் வந்து ஞாபகம் வச்சுக்கக்கூடிய ஒரு சில நபர்கள். 1790ல 1790ல வேலு நாச்சியார் தனது பதவியை வெள்ளாச்சி நாச்சியார்ட்ட ஒப்படைக்கிறாங்க. 1796ல வேலு நாச்சியார் இறந்து போறாங்க. சரியா? சோ ராமநாதபுரத்துல பிறக்கிறாங்க, சிவகங்கையில வாக்குப்படுறாங்க, முத்துவடுகரை 1772ல போட்டு தள்ளுறாங்க. யாருன்னா கொலோனல் பான் ஜார். தப்பிச்சு திண்டுக்கல் போறாங்க. ஹைதர் அலில உதவி கேட்கிறாங்க. 5000 குதிரைப்படை 5000 காளைப்படை ஹைதர் அலி அனுப்பி வைக்கிறார். அதன் காரணமாக மருதுபாண்டியர்களோட உதவியோட 1780ல சிவகங்கையை திரும்ப மீட்டெடுக்கிறாங்க. 1790ல வெள்ளாச்சி நாச்சியார்ட்ட பொறுப்பு ஒப்படைக்கிறாங்க. 1796ல இறந்து போறாங்க. இதான் வேலு நாச்சியாரோட கதை. சரியா? வேற யார் இருக்கா?
கட்டபொம்மன் இருக்காரா? கட்டபொம்மனோட அப்பா பேரு ஜெகவீரபாண்டிய கட்டபொம்மன். கட்டபொம்மன் வந்து பாஞ்சாலங்குறிச்சியோட பாளையக்காரரு. சுமார் 3310 பக்கோடா வந்து பிரிட்டிஷ் கொடுக்க வேண்டிய நிலுவையில் இருக்கும். அதன் காரணமாக ராமநாதபுரத்தில் வந்து ஜாக்சனை சந்திப்பார் கட்டபொம்மன். அங்க வந்து கட்டபொம்மனை 2 மணி நேரம் நிக்க வச்சு ஜாக்சன் அவமானப்படுத்துவார். கூடவே சிவசுப்ரமணியனார் உள்ள வருவாரு. அவர் கூட வந்து பேச்சுவார்த்தையில கைகலப்பு நடக்கும். அங்க ஒரு கிளார்க்னு ஒரு நபரை வந்து போட்டு தள்ளிடுவாங்க. சிவசுப்ரமணியன் வந்து கைது செஞ்சிருவாங்க. ஜாக்சனும் ஊமதுரையும் ஆள் எஸ்கேப் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் மெட்ராஸ் கவுன்சில் போய் நிப்பாங்க. இதெல்லாம் வந்து யாரோட கதை? கட்டபொம்மனோட கதை. கடைசியா கயத்தாறுல அக்டோபர் 16 1799 கயத்தாறுல தூக்கிலிடப்படுவார் கட்டபொம்மன். சரியா? ஷார்ட்டா சொல்லியிருக்கேன். அதாவது ராமநாதபுரத்துல ஜாக்சனோட சந்திப்பு சொல்லியிருக்கேன். அங்க கிளார்க்கை எப்படி போட்டு தரலாங்கன்னு பார்த்துருக்கோம். சிவசுப்ரமணியன் எப்படி கைது செஞ்சான்னு சொல்லியிருக்கேன். அப்புறம் கட்டபொம்மன் எப்ப வந்து அதாவது இறந்து விடுகிறார், தூக்கிலிடப்படுகிறார்னா அக்டோபர் 16 1799. இதான் கட்டபொம்மனோட கதை. வேலூர் பரீட்சை பத்தி சொல்லவே தேவையில்ல. 1806 வேலூர்ல சிப்பாய்கள் வந்து சில விதிமுறைகளை ஃபாலோ பண்ணணும். இந்த மாதிரி வந்து டாட்டூலாம் குட்டக்கூடாது, உங்களோட ஜாதி அடையாளத்தெல்லாம் நீங்க வந்து வைக்க கூடாது, தலையில தகுப்பாலாம் அணியக்கூடாது, தாடி வைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு கடுமையான விதிமுறைகளை வந்து போடுவாங்க. யார் அப்படின்னா பிரிட்டிஷ். ஜாப் சார்னுக் அவர் தான் வந்து விதிமுறைகளை போடுவாரு. அதன் காரணமாக வந்து சிப்பாய்கள் எல்லாம் ஒண்ணு கிளச்சி எல்லாம் பிரிட்டிஷ் அடிச்சு நவுத்துறதுக்கு கிளம்புவாங்க. அதை கில்லஸ்பின்னு ஒரு நபர் வந்து தடுத்து நிறுத்திடுவார். இதான் வந்து வேலூர் புரட்சியோட கதை. நான் 3 கதையுமே ஷார்ட்டா சொல்லியிருக்கேன். ரிவிஷன் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ப்ரெஷர் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கரெக்டாக கவனிச்சுங்க. சரியா? இப்போ இந்த கேள்வியை கவனிங்க. இந்த கேள்வியில் என்ன சொல்றாங்க? கால வரிசைப்படி ஒழுங்கமைக்கவும், அரேஞ்ச் இன் குரோனாலஜிக்கல் ஆர்டர்னு சொல்றாங்க. சரியா? குரோனாலஜிக்கல் ஆர்டர்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம்? வேலுநாச்சியாரை பத்தி பார்த்தோம், கட்டபொம்மனை பத்தி பார்த்தோம், வேலூர் புரட்சியை பத்தி பார்த்தோம். நான் எந்த அடுக்கல சொன்னேன்னா அந்த குரோனாலஜிக்கல் ஆர்டர்ல தான் நான் கதையை சொன்னேன். சரியா? ஃபர்ஸ்ட் வந்து நல்லா ஞாபகம் வச்சுங்க. முத்துவடுகர் இறந்து போனது 1772. வேலுநாச்சியார் இறந்து போனது 1796. கட்டபொம்மன் ஜாக்சன் மீட்டிங் எப்ப நடக்கும் அப்படின்னா 1798. வேலூர் புரட்சி எப்ப நடக்கும்னா 1806. அப்படி பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் 4 வந்துடும். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா 1 வந்துடும், 4 1. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 3 வந்துடும், 4 1 3 2. ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர். ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர். ரைட்டா? அடுத்த கொஸ்டின் போலாம். டீட்டெயிலாவே உங்களுக்கு ரிவிஷன் பண்ற மாதிரியே சொல்லிட்டேன். சரியா? அந்தமான் நிக்கோபார் இஸ் செப்பரேட்டட் பை a 10 டிகிரி சேனல். அந்தமான நிக்கோபார் 10 டிகிரி சேனல்களை பிரிக்கப்பட்டுள்ளது. கரெக்ட் தான். ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்ட் தான். அந்தமான நிக்கோபாரும் 10 டிகிரி சேனலால் பிரிக்கப்பட்டது. லட்சத்தீவு and Maldives were separated by 8 டிகிரி சேனல். ரெண்டாவதும் கரெக்ட் தான். சோ both is the answer. அந்தமான் நிக்கோபார் இந்திய வரைபடத்துல எங்க இருக்கு அப்படின்னா இங்க இருக்கு. மேல இருக்கிறது அந்தமான், கீழே இருக்கிறது நிக்கோபார். மேல இருக்கிறது அந்தமான், கீழே இருக்கிறது நிக்கோபார். இந்த அந்தமானையும் நிக்கோபாரையும் பிரிக்கிற அந்த இடைவெளிக்கு பேர் வந்து 10 டிகிரி இடைவெளி அப்படின்னு சொல்லுவாங்க. 10 டிகிரி சேனல்னு சொல்லுவாங்க. சரியா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா லட்சத்தீவு மாலத்தீவு இங்க இருக்கு. அதாவது லட்சத்தீவு இங்க இருக்கு, மாலத்தீவு கீழே இருக்கு. இது ரெண்டையும் பிடிக்கிற அந்த இடைவெளிக்கு பேர் வந்து 8 டிகிரி சேனல் சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரியா? அந்தமான் நிக்கோபாரோட கேபிட்டல் என்ன அப்படின்னா போர்ட் பிளேர். அந்தமான் நிக்கோபாரோட கேபிட்டல் வந்து போர்ட் பிளேர். சரியா? அந்தமான் நிக்கோபார வந்து இந்திரா முனைன்னு ஒரு முனை இருக்கு. இந்திரா பாயிண்ட் சுனாமி வந்தப்ப அடிச்சிட்டு போயிடுச்சு. அந்த இந்திரா முனை தான் இந்தியாவோட தெற்கு முனைன்னு சொல்லுவாங்க. இந்தியாவோட தெற்கு முனை இந்திரா முனை நிக்கோபார்ல இருக்கு. அந்தமானும் நிக்கோபாரையும் பிரிக்கக்கூடிய சேனல் பேர் 10 டிகிரி சேனல். அந்தமான் நிக்கோபாரோட கேபிட்டல் வந்து போர்ட் பிளேர். அந்தமான் நிக்கோபார் எப்ப தீவுன்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் அறிவிச்சாங்க, அதாவது அது ஒரு யூனியன் பிரதேசம். அந்தமான் நிக்கோபார் ஒரு யூனியன் பிரதேசம் சொல்லிட்டு எப்ப அறிவிச்சாங்கன்னா 1956 அறிவிச்சாங்க. 1956 அந்தமான் நிக்கோபார் யூனியன் பிரதேசம் என்று அறிவிக்கப்பட்டது. அந்தமான் நிக்கோபாரை பொறுத்த வரைக்கும் பாரன் தீவுன்னு ஒரு தீவு இருக்கு. பாரன் தீவு இது வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய செயல்படும் எரிமலை இருக்கக்கூடிய தீவு. பாரன் ஐலாண்ட்ஸ் அது அந்தமான்ல தான் இருக்கு. போர்ட் பிளேர்ல இருந்து ஒரு 150 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு. பாரன் தீவு இருக்குல்ல, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆக்டிவ் வல்கனோ செயல்படும் எரிமலை பாரன் தீவு. அந்தமான் நிக்கோபார் யூனியன் பிரதேசம் அறிவிச்சது 1956. பிரிக்கிற சேனல் பேரு 10 டிகிரி சேனல். நிக்கோபார்ல இருக்கக்கூடிய இந்திரா முனை தான் இந்தியாவோட தெற்கு முனை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். இந்த அந்தமான் நிக்கோபார் தீவே எப்படி உருவாச்சுன்னு கேட்டாங்கன்னா இந்திய தட்டும் பர்மா தட்டும் இணைவதால் உருவாச்சு. இந்தியா பிளேட்டும் பர்மா அந்த கான்டினென்ட் வந்து பிளேட்னு சொல்லுவாங்க. இந்தியா பிளேட்டும் பர்மா பிளேட்டும் இணைவதனால் உருவாச்சு இந்த அந்தமான் நிக்கோபார் தீவு. ஓகேவா? இணைவதனால் உருவாச்சு இந்த அந்தமான் நிக்கோபார் தீவு. பரப்பளவுன்னு பாத்தீங்கன்னா சுமார் 8249 சதுர கிலோமீட்டர் இருக்கும். சுமார் 8249 சதுர கிலோமீட்டர் இருக்கும் அந்தமான் நிக்கோபாரோட மொத்த பரப்பளவு பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா. சரியா? இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே அந்தமான் நிக்கோபாரை பத்தி ஸ்கூல் புக்ல இருக்கிறது, சில டீடைல்ஸ் வெளியும் போயிருக்கும். சரியா? அந்தமான் நிக்கோபார்ல உயர்ந்த சிகரம் பாத்தீங்கன்னா சாடல் சிகரம். நம்ம மேற்கு தொடர்ச்சி மலையில உயர்ந்த சிகரம் பாத்தீங்கன்னா ஆனைமுடி. கிழக்கு தொடர்ச்சி மலையில உயர்ந்த சிகரம் பாத்தீங்கன்னா ஜிந்தங்காடா. அந்தமான் நிக்கோபார்ல உயர்ந்த சிகரம் பாத்தீங்கன்னா சாடில் பீக். சாடில் இங்கிலீஷ்ல சாடில்னு சொல்லுவாங்க. சரியா? அதே மாதிரி லட்சத்தீவு இருக்குல்ல, லட்சத்தீவோட பழைய பேர் என்ன அப்படின்னா லக்கதீவ் மினிகாய் அமிண்டிவி.
லக்கதீவ், மினிக்காய், அமிடிவி. அது எப்ப லட்சத்தீவுன்னு சொல்லிட்டு பெயர் மாத்துவாங்கன்னா 1973 இந்திரா காந்தி ஆட்சியில மாத்துவாங்க. சரியா? லக்கதீவ், மினிக்காய், அமிடிவிங்கிற பெயர் லட்சத்தீவுன்னு எப்ப மாறிச்சுன்னா 1973 மாறி இருக்கும். லட்சத்தீவோட மொத்த பரப்பளவே பாத்தீங்கன்னா 32 சதுர கிலோமீட்டர். 32 சதுர கிலோமீட்டர் தான் லட்சத்தீவோட மொத்த பரப்பளவே. கவராட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது அதோட கேபிட்டல். கவராட்டின்னு சொல்லுவாங்க. அதோட கேபிட்டல் வந்து இங்கிலீஷ்ல கவராட்டின்னு சொல்லுவாங்க. அதான் வந்து அதோட தலைநகரம் சொல்லுவாங்க. லட்சத்தீவுல பிட்டு தீவு அப்படின்னு ஒரு தீவு இருக்கு. இது வந்து ஸ்கூல் புக்ல இருக்கும். பிட்டு தீவு இங்கதான் பறவை சரணாலயம் காணப்படுகிறதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரி, பிட்டு தீவு. அப்ப பாருங்க, 10 டிகிரி சேனல், இந்திரா முனை, பேலன் தீவு, செயல்படும் எரிமலை, 1954 யூனியன் பிரதேசம் சொல்லிட்டு அறியப்படுகிறது. சேடல் சிகரம், உயர்ந்த சிகரம். இதெல்லாம் வந்து அந்தமான் நிக்கோபாரை பத்தியான சில தகவல்கள். அதே லட்சத்தீவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா லக்கதீவ், மினிக்காய், அமிடிவி பெயர் மாற்றப்படுது 1973, 32 சதுர கிலோமீட்டர். கவராட்டி தீவு அதோட தலைநகரம். கவராட்டி அதாவது தலைநகரம். பிட்டு தீவுன்னு ஒரு தீவு இருக்கு. அது வந்து பறவை சரணாலயம் என்று அறியப்படுகிறது லட்சத்தீவு. இப்போ ரீசெண்டா கூட லட்சத்தீவுக்கும் மாலத்தீவுக்கும் ஒரு பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு. மோடி வந்து லட்சத்தீவுல ஒரு போட்டோ எடுத்தனால மாலத்தீவுல ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. சரியா? அது கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடா பாத்துக்கணும். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து போத் ஆர் ட்ரூ. பெரியார் காங்கிரஸ்ல இருந்து வெளியேறதுக்கு காரணம் என்ன? விச் ஆர் த ஃபாலோவிங் were reasons for பெரியார் quitting the காங்கிரஸ்? இடஒதுக்கீடு கோரிக்கை தோல்வி, கரெக்ட் தான். சேரமாதேவி குருகுலம் பிரச்சனை, கரெக்ட் தான். பிராமணர்களின் ஆதிக்கம், கரெக்ட் தான். ஆல் ஆன்சர். சரியா? இந்த இதோட அதாவது பெரியாரை பத்தி சொல்லணும்னா காங்கிரஸ்ல எப்ப இணைவாருன்னா ராஜாஜி இருக்கல்ல, ராஜாஜியும் வரதராஜலுன்னு சொல்லக்கூடிய இன்னொரு நபர், இந்த 2 பேரும் பெரியார்ட்ட போய் கோரிக்கை வைப்பாங்க காங்கிரஸ்ல இணைஞ்சுங்களேன்னு சொல்லிட்டு, இணைங்க அப்படின்னு சொல்லிட்டு. 1919 காங்கிரஸ்ல இணைஞ்சிடுவாரு. ஆனா அபிஷியலா அவருக்கு வந்து காங்கிரஸ் அந்த இணைஞ்சதுக்கான அந்த சான்றிதழ் வழங்குறது 1920. சரியா? 1919 காங்கிரஸ்ல இணைஞ்சிருவாரு பெரியார். 1919 இணைஞ்சிருவாரு. 1920 ஒத்துழையாமை இயக்கத்துல பங்கேற்பார் பெரியார். 1921 பெரியாரோட மனைவியும் பெரியாரோட தங்கச்சியும் கள்ளுக்கடை மறியல் போராட்டத்தில் ஈடுபடுவாங்க. காந்தியின் கோரிக்கை ஏற்று கள்ளுக்கடை மறியல் போராட்டத்தில் ஈடுபடுவாங்க 1921. இதெல்லாம் பெரியார் வந்து காங்கிரஸ்ல என்னென்ன செஞ்சாரு, ஒத்துழையாமை இயக்கத்தில் ஈடுபட்டாரு, கள்ளுக்கடை மறியல்ல அவங்க ஃபேமிலி ஈடுபட்டாங்க. அதுக்கப்புறம் காங்கிரஸ்ல என்ன செஞ்சிருப்பாருன்னா காங்கிரஸ் கட்சியில இருந்துட்டு 1924 வைக்கம் செத்தாரில் போய் பங்கேற்பாரு. அதாவது கேரளால வைக்கோம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல மகாதேவன் கோயில் ஒரு கோயில் இருக்கு. அந்த கோயிலுக்குள்ள எஸ்சி எஸ்சி வரக்கூடாது, அந்த கோயில் இருக்கக்கூடிய தெருக்குள்ளையும் எஸ்சி எஸ்சி வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு தீண்டாமை இருந்துச்சு. அதை எதிர்த்து குரல் கொடுத்து கேரளால சேர்ந்த நிறைய நபர்கள், கேரளால சேர்ந்த கேலப்பன், மாதவன் நாயர் இவங்களாம் போராட்டம் பண்ணுவாங்க. அப்ப பெரியார் போய் அங்க போய் பங்கேற்பாரு. அது பேர் தான் வைக்கோம் சத்தியரகான் பேரு. கூடவே இந்த ஜார்ஜ் ஜோசப் போய் பங்கேற்பார். ரோசாபுதுரைன்னு சொல்லிட்டு மதுரையில செல்லமா அழைக்கப்படக்கூடிய ஜார்ஜ் ஜோசப் போய் பங்கேற்பாரு. பெரியார் கூட 2 வாட்டி ஜெயில் தண்டனை அனுபவிப்பார். பேக் டு பேக் 2 வாட்டி ஜெயில் தண்டனை அனுபவிப்பார் வைக்கம் சத்தியரகா காரணமாக. அதுக்கப்புறம் பெரியாரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 1925 காஞ்சிபுரம் மாநாடு நடக்கும். காங்கிரஸோட காஞ்சிபுரம் மாநாடு நடக்கும். அந்த காஞ்சிபுரம் காங்கிரஸ் மாநாட்டில் பெரியார் என்ன சொல்லிடுவார்னா, நான் காங்கிரஸ்ல இருந்து வெளியேறேன், ஏன்னா இடஒதுக்கீடு கோரிக்கை அப்பப்ப வச்சுட்டே இருக்கேன். ஏன்னா அது கூடவே சேரமாதேவிங்கிற இடத்துல வந்து ஏன்னா பிராமண சமூகம் பட்டியலின சமூகம் 2 பேத்தையும் பிரிச்சு வந்து ஒரு ஸ்கூல், அது ஒரு ஸ்கூல் வஉச ஐயர் நடத்தக்கூடிய ஸ்கூல் அது சேரமாதேவி. அங்க வந்து பட்டியலின சமூகத்துக்கு தனி ஹாஸ்டலு, அவங்களுக்கு வந்து தனியா வந்து அவங்கள நடத்துறது, பிராமண சமூகத்தும் அதாவது உயர்ந்த ஜாதி சமூகத்தை தனியா நடத்துறது, இந்த மாதிரி வந்து ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கும் சேரமாதேவியில. அதை வந்து வஉச ஐயர் தான் அந்த ஸ்கூலை நடத்துவாரு. பெரியார் வந்து அதை கண்டிப்பாரு. ஸோ அதுவும் ஒரு காரணம் தான். பிராமணர்களின் ஆதிக்கமும் ஒரு முக்கியமான காரணம் தான். ஏன்னா காங்கிரஸ்ல தான் ராஜாஜி இருந்தாரு, நிறைய பிராமணர்களின் ஆதிக்கத்துல தான் காங்கிரஸ் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. ஸோ பெரியார் காங்கிரஸ்ல இணைஞ்சது 1919. காங்கிரஸ்ல இணைய வச்சது யாருன்னா ராஜாஜி. 1920 ஒத்துழையாமை இயக்கத்தில் பங்கேற்பார் பெரியார். 1921 கள்ளுக்கடை மறியலில் பெரியாரின் மனைவி மற்றும் தங்கை பங்கேற்பார்கள். 1924 வைக்கம் செத்தராகில் ஜார்ஜ் ஜோசப் உடன் சேர்ந்து போய் கேரளாவில் பங்கேற்பார். கோயில் பேர் மகாதேவன் கோயில். 1925 காஞ்சிபுரம் காங்கிரஸ் மாநாட்டில் பெரியார் வந்து காங்கிரஸ் விட்டு வெளியேறுவார். வெளியில வந்தா சுயமரியாதை இயக்கம் ஆரம்பிப்பார் பெரியார். அதே காலகட்டத்தில் தான் வந்து குடியரசுங்கிற பத்திரிகையை முதலில் ஆரம்பிப்பார். ஸோ பெரியார் ஆரம்பிச்ச முதல் பத்திரிகை குடியரசு, பெரியார் ஆரம்பிச்ச கடைசி பத்திரிகை உண்மை. உண்மை வந்து 1970 ஆரம்பிப்பாரு. இதே 1970 தான் யுனெஸ்கோ விருது, யுனெஸ்கோ தென்னிந்தியாவின் தெற்காசியாவின் சாக்ரட்டிஸ்ன்னு சொல்லிட்டு யுனெஸ்கோ அவார்டு கொடுப்பாங்க பெரியாருக்கு. யுனெஸ்கோ விருது வாங்குவார். ஸோ இதெல்லாம் இது சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படியே பார்த்துங்க. சரியா? பின்வருவற்றுள் நில சீர்திருத்த அம்சங்கள் யாவை? விச் ஆர் த ஃபாலோவிங்? நான் ஃபாஸ்டா போற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா ஸ்லோ ஃபார்வர்ட்ல பாருங்க. ஏன்னா கடைசி 2 மாசம் தான் இருக்கு. ப்ரெஷரா இருக்கட்டும், எக்ஸ்பீரியன்ஸா இருக்கட்டும், ரிவிஷன் பண்றவங்களா இருக்கட்டும், ஸ்லோ ஃபார்வர்ட்ல பாருங்க. ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் ஏதோ ஒன்று பண்ணி பாத்துருங்க. சரியா? டீடைல்ஸ் மட்டும் முக்கியம், மைண்ட்ல ஏறதா முக்கியம். சரியா? பின்வருவற்றுள் நில சீர்திருத்தத்தின் அம்சங்கள் யாவை? விச் ஆர் த ஃபாலோவிங் were the features of land reforms? நில சீர்திருத்தம்
நில சீர்திருத்தம்னா என்ன அப்படின்னா, இந்த ஜமீன்தாரி கொள்கைன்னு ஒரு கொள்கையை கொண்டு வந்திருப்பாங்க. பிரிட்டிஷ் கான்வாலிஸ் கொண்டு வந்திருப்பாரு. அது அந்த டைம்ல ஜமீன்தாரி கொள்கைனா என்ன அப்படின்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா விவசாயிகள்ட்ட இருந்து நிலத்தை புடுங்கி ஜமீன்தார்னு சொல்லக்கூடிய பணக்காரங்கள்ட்ட நிலத்தை ஒப்படைக்கிறது. இப்ப சுதந்திரம் கட்சதுக்கு அப்புறம் இந்தியாவுக்கு என்ன ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா, திரும்ப ஜமீன்தார்ட்ட இருக்கக்கூடிய நிலங்களை திரும்ப வாங்கி விவசாயிகள்ட்ட திரும்ப ஒப்படைக்கணும். அது இப்பதான் லேண்ட் ரிஃபார்ம். ஸோ லேண்ட் ரிஃபார்ம்னா நிலம் இல்லாதவங்களுக்கு நிலத்தை வழங்குதல், ப்ரொவைடிங் லேண்ட் டு த லேண்ட்லெஸ். இதுவே ப்ரீவியஸ் கொஸ்டின் தான். அதுக்கு என்னென்னலாம் செஞ்சாங்க அப்படின்னா, நில சீர்திருத்தம் செய்வதற்கு இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் நில சீர்திருத்த சட்டம் சொல்லிட்டு 1956 ஒரு சட்டம் போட்டாங்க, லேண்ட் ரிஃபார்ம் ஆக்ட். சரியா, இது எக்கனாமிக்ஸ் சிலபஸ்ல இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா 1956 போட்டிருப்பாங்க. அதன்படி பாத்தீங்க அப்படின்னா நில உச்ச வரம்பு பிக்ஸ் பண்ணாங்க. ஒரு குறிப்பிட்ட நபர் இத்தனை ஏக்கர் நிலம் தான் வச்சிருக்கணும். அது பேர் லேண்ட் சீலிங். லேண்ட் கன்சால்டேஷன். லேண்ட் கன்சால்டேஷன்னா ஒன்ட்டு ஒரு 5 ஏக்கர் இருக்கு, இவன்ட்டு ஒரு 5 ஏக்கர் இருக்கு, ஆனா வேற வேற இடத்துல இருக்கு அப்படின்னா இங்க 2 பேரும் வந்து பரிமாறிக்கொள்ளுங்க நிலத்தை. இது பேர் லேண்ட் கன்சால்டேஷன், நில ஒருங்கிணைப்புன்னு அர்த்தம். அபாலிஷன் ஆஃப் ஜமீன்தாரி. ஜமீன்தாரியை ஒழிச்சு கட்டுறதா முதன்மையான வேலை நில சீர்திருத்தம் செய்வதற்கு. சோ இதுவும் கரெக்ட் தான். லேண்ட் டெனன்சி, அதாவது லேண்ட் வந்து குத்தகைக்கு விடுறது இருக்குல்ல, அதாவது ரெண்ட். அந்த ரெண்ட் வந்து அதிகமான விலைக்கெல்லாம் விடக்கூடாது, ரொம்ப கம்மியான விலைக்கு தான் விடணும். சப்போஸ் நிலத்தை கொடுக்க முடியல, நிலம் வந்து வாடகைக்கு தான் விவசாயிகள் வாங்குறாங்க அப்படின்னா கூட வாடகையும் கம்மியா இருக்கணும். அதான் லேண்ட் டெனன்சி, நில குத்தகை. இந்த 4மே நில சீர்திருத்தம் சம்பந்தப்பட்டது தான். ஸோ 4மே ஆன்சர். ஆல் இஸ் த ஆன்சர். ஆல் இஸ் த ஆன்சர். இதுவே ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின் தான். ஏன்னா இதுக்குள்ளேயே 1956 கேட்டிருக்காங்க. இதெல்லாமே ஞாபகம் வச்சுங்க. கவர்மெண்ட் பார்த்து இந்த மாதிரி நில சீர்திருத்தம் செஞ்சுட்டு இருக்க டைம்ல 1951 இந்த வினோபா பாவே இருக்கார்ல, யாரு வினோபா பாவே? இந்த தனிநபர் சத்தியாகிரகம் செஞ்சார்ல 1940. அந்த வினோபா பாவே 1951 பூதன் கிராம்தான் இயக்கம், பூமிதான இயக்கம்னு ஒன்று ஆரம்பிப்பார். அது என்னன்னா, கவர்மெண்ட் ஒரு சைடு நில சீர்திருத்தம் செய்யட்டும், நம்ம என்ன செய்வோம், யார் யாரெல்லாம் பணக்காரங்களோ அவங்களா வாண்டடா நிலத்தை கொடுக்குறாங்க, விவசாயிகள் கொடுக்குறாங்கன்னா வாண்டடா கொடுங்க, நீங்க வாலண்டியரா நீங்க கொடுக்கணும்னா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வாலண்டியர்ஸை கிரியேட் பண்ணாங்க. இந்த மதுரையை சேர்ந்த என்னம்மா சுப்ராமன் இருக்கார்ல, மதுரை காந்தின்னு சொல்லுவாங்களே, அவர் கூட வந்து 100 ஏக்கர் கொடுத்துருக்காரு பூமிதான இயக்கத்துல. அப்ப வாண்டடா பணக்காரங்களா நிலத்தை ஏழைகளுக்கு வழங்குறது பேர் தான் பூமிதான இயக்கம். கவர்மெண்ட் இல்லாம ஒரு தன்னிச்சையாக நடத்தும் இயக்கம் இது. சரியா, முதலா தெலுங்கானால இருக்கக்கூடிய பொச்சம்பள்ளின்னு ஒரு இடம், தெலுங்கானால பொச்சம்பள்ளின்னு ஒரு இடம், அதான் முதல் இடம், முதல் கிராமம். அங்கதான் பூமிதான இயக்கம் ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் தென்னிந்தியா முழுவதும் பரவியது. சரியா, பூமிதான இயக்கம் ஞாபகம் வச்சுங்க. பூதன் கிராம்தான் மூவ்மெண்ட். அடுத்தது, creamy layer concept was first introduced in the case of தெலுமை அடிக்கினர். சாரி, இது creamy layer. ஓகே, அப்படி வருதும் என்றும் கருத்தானது முதலில் அறிமுகப்படுத்தப்பட்ட வழக்கு என்ன? creamy layer அப்படின்னு பாருங்க. சரி, creamy layer நான் creamy layerன்னு சொல்லிட்டு ஓபிசில இருக்கு. அதாவது 8 லட்சம் சம்பளம். இந்த 8 லட்சம் சம்பளத்துக்கு வந்து கீழே இருக்கிறவங்க நான் creamy layer, வருஷத்துக்கு 8 லட்சம் சம்பளத்துக்கு மேல வாங்குறவங்க creamy layerன்னு சொல்லிட்டு ஓபிசிக்குள்ளேயே வந்து பொருளாதார அடிப்படையில் 2 பிரிவா பிரிச்சிருப்பாங்க. சரியா, பொருளாதார அடிப்படையில். சோ 8 லட்சம் சம்பளத்துக்கு கீழே இருக்கவங்க அந்த நான் கிரீமி லேயருக்கு மட்டும் தான் ரிசர்வேஷன் இருக்கு. 8 லட்சம் மேல இருக்கக்கூடிய கிரீமி லேயருக்குலாம் ரிசர்வேஷன் இல்லைன்னு சொல்லிட்டு ஓபிசிக்குள்ளே 2 பிரிவு பிரிச்சிருப்பாங்க. அது எந்த வழக்குல இதை உருவாக்குங்கன்னு சொன்னாங்கன்னா, இந்திரா சானை வழக்கு. இந்திரா சானை வழக்கு 1992 இந்த வழக்கு வந்திருக்கும். சரியா, அதாவது விபி சிங் வந்து ஓபிசிக்கு 27% இடஒதுக்கீடு கொடுத்திருப்பாரு. அதை சேலஞ்ச் பண்ற மாதிரி இந்திரா சானை சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ணுவாங்க. அந்த வழக்கு பேர் தான் 1992 இந்திரா சானை வழக்குன்னு அர்த்தம். இந்த ஓபிசிக்கு கிரீமி லேயர் நான் கிரீமி லேயர்னு கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் 1992 சொல்லியிருக்கா. அந்த டைம்ல காங்கிரஸ் கவர்மெண்ட் டக்குனு ராம்நந்தன் குழுன்னு ஒரு குழு போடுவாங்க, ராம்நந்தன் கமிட்டி. 1993 இந்த குழு போடுவாங்க. ஓபிசில எவ்வளவு லட்சம் பிக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கறத முதல் முறையா அந்த கணக்கு எடுக்கிறதுக்கு போடப்பட்ட குழு எதுனா ராம்நந்தன் குழு தான். ஓபிசிக்காக போடப்பட்ட குழுனாலே ராம்நந்தன் ஞாபகம் வச்சுங்க. சரியா, 1993. ஸோ இந்திரா சானை வழக்கோட வரலாறு பார்த்தோம்னா அது ரொம்ப பெருசா போகும். நம்ம ரிசர்வேஷன் ஏதாவது கொஸ்டின் வந்துச்சுன்னா அதில் பார்ப்போம். சரியா, ஏன்னா இடஒதுக்கீடு நான் சொல்றது மத்திய அரசோட இடஒதுக்கீடு சம்பந்தப்பட்டது அது இந்திரா சானை வழக்கு. சரியா, அந்த இந்திரா சானை வழக்குல தான் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு சொல்லுவாங்க. அதுதான் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. எஸ்சி எஸ்டி ஓபிசி இவங்க 3 பேரோட மொத்த இடஒதுக்கீடு 49% தாண்டக்கூடாதுன்னு சொன்ன தீர்ப்பு எதுனா இந்திரா சானையோட தீர்ப்பு தான். சரியா, 49% தாண்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. கால வரிசைப்படுத்துக, அரேஞ்ச் இன் குரோனாலஜிக்கல் ஆர்டர். மோதிலால் நேரு அறிக்கை 1928, சாம்ரன் சத்தியாகிரகம் 1917, பூர்ண ஸ்வராஜ் பூர்ண சுயராஜ்யம் 1930, பூனா ஒப்பந்தம் 1932. சரியா, இது எல்லாமே ஃபேமஸான விஷயம் தான். ஸோ ஃபர்ஸ்ட் சாம்ரன் சத்தியாகிரகம் வரும் 2, 1, 3, 4. 2, 1, 3, 4 ஆப்ஷன் பி.
சரியா? சாம்பரன் சத்யாகிரகா காந்தியோட முதல் தனிநபர், அதாவது தனிநபர்ல சாம்பரன்ல தான் முதல் சத்யாகிரகா செய்வார் இந்தியாவில். சரியா? ராஜ்குமார் சுக்லாங்கிற பேர்ல பீகார்ல போய் இந்த டின்கதியா முறையை எதிர்ப்பார்ல, அது இப்பதான் சாம்பரன் சத்யாகிரகா. மோத்திலால் நேரு அறிக்கைங்கிறது சைமன் குழு அறிக்கையை எதிர்த்து போடப்பட்ட ஒரு அறிக்கை. மோத்திலால் நேரு அறிக்கை அப்பா, மோத்திலால் நேரு அறிக்கை அவங்க ஜவஹர்லால் நேருவோட அப்பா. இந்த அறிக்கையில தான் அடிப்படை உரிமையை கொண்டு வாங்க, டொமினியன் ஸ்டேட்டஸ் இந்தியா கொடுங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு மோத்திலால் நேரு. பூர்ண சுயராஜ்யம் அப்படிங்கிறது நேரு லாகூர் காங்கிரஸ் மாநாட்டில் சொல்லுவார்ல, 1930 இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சிடும், 1930 ஜனவரி 26 பூர்ண சுயராஜ்யம் கொண்டாடுவோம்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு. சுதந்திரம்லாம் கொடுக்க மாட்டாங்க, இவர் பாட்டுக்கு சொல்லுவாரு. ஆனா அதுதான் ரிபப்ளிக் டேவா நம்ம பின்னாடி கொண்டாடுறோம். பூனா ஒப்பந்தம் நல்லா தெரியும் உங்களுக்கு, ஃபேமஸ் ஆனது 1932 காந்திக்கும் அம்பேத்கருக்கும் இடையில போடப்பட்ட ஒரு ஒப்பந்தம் தான் பூனா ஒப்பந்தம், ரிசர்வேஷன், SC ST ரிசர்வேஷனுக்காக. ஸோ அப்போ ஆன்சர் வந்து 2134, ரைட்டா? சுபாஷ் சந்திர போஸ் இந்திய தேசிய ராணுவத்தின் தலைமையிடங்களை அமைத்தது எங்கே? இது நீங்க படிக்கலாம்னா கூட ஈஸியா அடிக்கலாம். எப்படி நேபாளில் அமைச்சிருக்க மாட்டாரு, எப்படின்னு திபெத்தில் அமைச்சிருக்க மாட்டாரு, எப்படின்னு டோக்கியோ கடைசி நேரத்தில் டோக்கியோ போறப்பதான் உயிரே விட்டாரு. அப்ப நமக்கு சிங்கப்பூர் நமக்கு நல்லா தெரியும். ரங்கூன்ங்கிறது இன்னைக்கு இருக்கக்கூடிய பர்மால இருக்குது. சரியா? ஸோ ஆன்சர் வந்து ரங்கூன் அண்ட் சிங்கப்பூர். சுபாஷ் சந்திர போஸ் இந்திய தேசிய ராணுவத்தோட ஹெட் குவார்ட்டர்ஸை 2 இடத்துல அமைச்சாரு, ஒன்று சிங்கப்பூர், இன்னொன்று ரங்கூன். ஸோ போஸை பொறுத்த வரைக்கும் சொல்லணும் அப்படின்னா 1938 திரிபுரா காங்கிரஸ் மாநாட்டில் வந்து ஜெயிப்பாரு. ஆனா காந்தி வந்து அவமானப்பத்தினால அவர் விலகிடுவாரு. 1939 ஃபார்வர்ட் பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்சி ஆரம்பிப்பாரு. அது எதிர்த்து வந்து பிரிட்டிஷ் வந்து அவங்கள ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணிடும் போஸை. அதுக்கப்புறம் தப்பிச்சு ஜெர்மனி போவார் 1940களில். ஜெர்மனியோட ஹிட்லரோட உதவியோட நீர்மூழ்கி கப்பல்ல ஜெர்மனில இருந்து சிங்கப்பூர் வந்து அடைவார். 1941-42 அந்த வாக்குல சிங்கப்பூர் வந்து அடைவார். சிங்கப்பூர்ல ஆல்ரெடி இந்திய தேசிய ராணுவம் அப்படிங்கிற ஒரு ராணுவத்தை கிரியேட் பண்ணி வச்சிருப்பார், உருவாக்கி வச்சிருப்பார். ராஜ் பிஹாரி போஸ்னு ஒருத்தவர், அவர் பேரும் போஸ் தான். ராஜ் பிஹாரி போஸ் ஆல்ரெடி அங்க இந்திய தேசிய ராணுவத்தை உருவாக்கி வச்சிருப்பார். இவர் சுபாஷ் சந்திர போஸ் வந்து அவர்கிட்ட அப்படியே ஒப்படைச்சு ராஜ்பிஹாரி போஸ் கிளம்பிடுவார். இப்ப சுபாஷ் சந்திர போஸ் கையில 40,000 இந்திய வீரர்கள் இருக்காங்க. சரியா? ஜான்சி ராணி படைன்னு சொல்லிட்டு லட்சுமி செங்கால் தலைமையில ஜான்சி ராணி படையும் உருவாக்கிட்டாரு. இப்ப 2 தலைமையிடம் வைக்கிறாரு, ரங்கூன் ஒன்று, சிங்கப்பூர் ஒன்று. என்ன எய்ம்னா பிரிட்டிஷ் இந்தியாவில் இருக்கக்கூடிய பிரிட்டிஷ் நபர்களை அடிச்சு துரத்துறது. சரியா? போர் மூலமாக. அதே சமயத்தில் 2ஆம் உலக போரும் நடந்துட்டு இருக்கும். ஜப்பான் வந்து உதவுவாங்க. யார் உதவுவா? போஸுக்கு ஜப்பான் உதவுவாங்க. சரியா? ஜெய் ஹிந்த் அப்படின்னு வார்த்தை. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா காந்திஜியை வந்து ஃபாதர் ஆஃப் த நேஷன், தேசத்தின் தந்தை, இந்த மாதிரி விஷயங்கள்ல அறிமுகப்படுத்துறது யார் அப்படின்னா சுபாஷ் சந்திர போஸ் தான். அசாத் ஹிந்த் அரசாங்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனி அரசாங்கமே நடத்துவார் சிங்கப்பூர்ல. அசாத் ஹிந்த் ரேடியோன்னு ஒன்று, அசாத் ஹிந்த் அரசாங்கம் ஒன்று, ஒரு தனி ஆட்சியை நடத்துவார் சிங்கப்பூர்ல. சரியா? ஸோ இதான் நியூஸ். மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி பின்வரும் நதிகளை வரிசைப்படுத்துவோம். ஓகே, பியாஸ் நதி இங்கே ஓடுது, யமுனா நதி இங்கே ஓடுது, தீஸ்தா கோசி நதி பீகார்ல ஓடுது, தீஸ்தா நதி சிக்கிம்ல ஓடுது. ஸோ பியாஸ், யமுனா, கோசி, தீஸ்தா. ஓகேவா? பியாஸ் உங்களுக்கு தெரியும், அங்கிட்டு பஞ்சாப் சைடு, யமுனா வந்து இங்கிட்டு உத்தரப்பிரதேஷ் சைடு, கோசி பீகார் சைடு, தீஸ்தா சிக்கிம் சைடு, சிக்கிம் பங்களாதேஷ். அப்படியே நீங்க வந்து ஸ்டேட்டை தெரிஞ்சாலே போதும். பஞ்சாப் இங்கே தானே இருக்கு, உத்தரப்பிரதேஷ் இங்க இருக்கு, பீகார் பக்கத்துல இருக்கு, சிக்கிம் பக்கத்துல இருக்கு. எப்படி ஸ்டேட் தெரிஞ்சாலே போதும், ஸ்டேட் தெரிஞ்சாலே போதும், மாநிலம் தெரிஞ்சாலே போதும். ஸோ மேற்குல இருந்து கிழக்கு தானே, ஸோ இங்கிட்ட இருந்து இங்கிட்டா. இப்போ பியாஸ் ஃபர்ஸ்ட் வரும், யமுனா செகண்ட் வரும், கோசி தேர்டு வரும், இது ஃபோர்த் வரும். 1 2 4 3. ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். ஓகேவா? ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். 1 2 4 3. ஸோ ஆறுகள் கொஞ்சம் டீட்டெயிலாக தெரிஞ்சால் அது ஈஸியாக அடிச்சிடலாம். தமிழகத்தின் 1927ஆம் ஆண்டு நீல் உருவ சிலை சத்தியாகிரக போராட்டத்தில் கலந்து கொண்ட பெண்மணி தியாகி யார்? பத்மசாணி அம்மாள். சரியா? பத்மசாணி அம்மாள். இவங்களை நல்லா ஞாபகம் வச்சுங்க. 1927 நீல் சிலை சத்தியாகிரகத்தில் கலந்த முதன்மையான பெண்மணி யாருன்னா பத்மசாணி அம்மாள் தான். செல்வி துர்காபாய் வந்து 1930 சட்டமறுப்பு இயக்கத்தில் பங்கேற்பாங்க. அதாவது உப்பு சத்தியாகிரகம் இருக்குல்ல, அதுல பங்கேற்பாங்க. முத்துலட்சுமி அம்மையாரும் சட்டமறுப்பு இயக்கத்தில் பங்கேற்பாங்க. ஆனா அந்த அளவுக்கு பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து பெண்கள் இந்திய அமைப்பு, தேவதாசி ஒழிப்பு மசோதா, அந்த ரூட்ல போயிடுவாங்க முத்துலட்சுமி அம்மையார். KP சுந்தராம்பாலும் சட்டமறுப்பு இயக்கத்தில் நிறைய பாடல்கள் மூலமாக தன் எழுச்சியை வந்து தெரிவிப்பார் KP சுந்தராம்பால். ஸோ இவங்க 2 பேரும் சட்டமறுப்பு இயக்கம், இவங்க வந்து நீல் சிலை சத்தியாகிரகம், இவங்க சட்டமறுப்பு இயக்கம் சொல்லலாம். ஆனா அதை தாண்டி வந்து நிறைய பெண்கள் சார்ந்த முன்னேற்றத்துக்கு பாடுபடுவாங்க முத்துலட்சுமி அம்மையார். பின்வருவற்றில் எது இந்தியாவை 1991 பொருளாதாரத்தை திறக்க வலியுறுத்துகிறது? Which are the following urges India to open the economy in 1991? 1991 நல்லாவே தெரியும், LPG கொண்டு வந்திருப்பாரு நரசிம்மராவ்.
சரியா? அது காரணம் என்னன்னா கல்ஃப் வார் ஒரு காரணம் தான். ஏன்னா அரபு நாடுகளில் வந்து ஒரு போர் நடக்கும், அதனால எண்ணெய் சப்ளை இந்தியாவுக்கு கட் ஆயிடும். எண்ணெய் சப்ளை கட் ஆனிச்சுனாலே நம்ம இந்தியாவில் எண்ணெய் தட்டுப்பாடு அதிகமாகும், அதை சமாளிக்கவே முடியாது இந்தியாவில், சரியா? அதனால திறந்து விட்டுருவாங்க. அதனால பணவீக்கமும் அதிகமாயிடும், பொருளோட விலையும் ஏறிடும். நம்ம பெட்ரோல் டீசல் விலை, பெட்ரோல் டீசல் இல்ல, சப்ளை கட் ஆயிடுச்சு, பெட்ரோல் டீசல் விலை ஏறிச்சுன்னா எல்லா பொருளோட விலையும் ஏறிடும். ஏன்னா அது அடுக்கடுக்கு அப்படியே ஏறும். அதான எக்கனாமிக்ஸ், சரியா? அரசாங்க நாணய வளங்களின் வடிகால், அதான் அரசு கஜானாவே காலி ஆயிடும். ஒரு 3 வாரத்துக்கு மட்டும் தான் இறக்குமதிக்கு பணம் கொடுக்குற அளவுக்கு தான் அரசு பணம் இருந்திருக்கும் அந்த டைம்ல. ஃபெயிலியர் ஆஃப் பப்ளிக் செக்டார் யூனிட்ஸ், பொதுத்துறை நிறுவனங்கள் எல்லாமே பப்ளிக் செக்டார் யூனிட், பப்ளிக் செக்டார் நிறுவனங்கள் வரும், மாத்திடுங்க. பப்ளிக் செக்டார் நிறுவனங்கள் அலகுகள்ல, ஓகேவா? பொதுத்துறை நிறுவனங்களின் தோல்வி, அதுவும் நடக்கும், சரியா? அதுவும் நடக்கும். ஸோ இது எல்லாமே நடக்கும். அப்போ ஆன்சர் வந்து ஆளு. ஏன்னா பப்ளிக் செக்டர் கம்பெனிஸ்ல அப்படியே ஃபெயில் ஆகிட்டே வரும். நேரு கொண்ட சோசியலிசம் தோல்வியை நோக்கி விடும், அது ஒரு பிரச்சனையை நடக்கும். எல்லா பப்ளிக் செக்டர் கம்பெனியும் ஃபெயில் ஆகும். அதனால தானே 6வது 5வது திட்டத்திலையும் 7வது 5வது திட்டத்திலையும் இந்திரா காந்தியும் ராஜீவ் காந்தியும் தனியார் துறைக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. 5 பிளான படிச்சிருப்பீங்களா? அப்படியே பிரைவேட் வரும் பாருங்க, எடுத்து பாருங்க. அது வரைக்கும் அதுல வார்த்தையே வராது. திரும்ப அந்த 1980களில் பிரைவேட் வார்த்தை வரும். ஏன்னா பொதுத்துறை நிறுவனங்களால் தோல்வி அடையுது, அந்த டெக்னாலஜி இம்ப்ரூவ் பண்ண முடியல அவங்களால. அந்த டைம்ல தான் கம்ப்யூட்டர் டெக்னாலஜியும் உலகத்தில் ஃபேமஸ் ஆச்சு. ஏன்னா இந்த மைக்ரோசாஃப்ட், இந்த கம்ப்யூட்டர் எல்லாமே. அதனால இந்தியா டக்குன்னு பிரைவேட்டை நோக்கி போகக்கூடிய சூழ்நிலை வந்துச்சு. ஸோ எல்லாமே காரணம் தான். கீழ்கண்ட எந்த சட்டத்திட்டத்தில் 69% இடஒதுக்கீடு பாதுகாக்கப்பட்டது? ரொம்ப முக்கியமான கேள்வி. இன் விச் ஆஃப் த அமெண்ட்மெண்ட் தமிழ்நாடு 69% ரிசர்வேஷன் வாஸ் சேஃப்கார்டட்? சரியா? அதாவது தமிழ்நாடுக்கு வந்து 69% இடஒதுக்கீடு வந்து தூக்கி வச்சிருப்பாங்க, கலைஞரும் எம்ஜிஆரும் மாறி, சரியா? தமிழ்நாட்டில் வந்து பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் எஸ்சி எஸ்சிக்கும் 69% ரிசர்வேஷன் சொல்லிட்டு கலைஞரும் எம்ஜிஆரும் மாறி அந்தந்த டைம்ல ரிசர்வேஷன் தூக்கி 69% நிப்பாட்டி இருப்பாங்க. இப்ப என்ன பிரச்சனை வரும்னா, இந்திரா சாணை வழக்கு 1992ல ரிசர்வேஷன் 49% தாண்டக்கூடாது, அதான் 50% தாண்டக்கூடாது, 50% தாண்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அறிவிப்பாங்க. ரிசர்வேஷன் 50% தாண்டக்கூடாது. முன்னாடியே 49% சொன்னா 50% தாண்டக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. கரெக்டா 50% தாண்டக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, சரியா? அப்ப தமிழ்நாட்டில் 69% ரிசர்வேஷன் இருக்கு. இது எப்படியா ஜெயலலிதா என்ன செய்வாங்கன்னா, இது எப்படியாவது போய் பாதுகாக்கணும், சுப்ரீம் கோர்ட் இல்லைன்னா இதை தூக்கி விட்டுரும். சுப்ரீம் கோர்ட் பாட்டுக்கு இந்திரா சாணை வழக்கில் 50% ரிசர்வேஷன் தாண்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. நம்ம தமிழ்நாட்டில் 69% ரிசர்வேஷன் இருக்கு. இப்போ உச்சநீதிமன்றம் ஏதாவது பார்த்துச்சுன்னா தூக்கி விட்டுரும். அதனால எப்படியாவது பாதுகாத்துறோம்னு சொல்லிட்டு அப்படியே இந்த 69% ரிசர்வேஷன் போயிட்டு 9வது அட்டவணையில் போய் சேர்த்தாங்க ஜெயலலிதா. 9வது அட்டவணையில் ஒரு சட்டத்தை போட்டா அது நீதித்துறை மறு ஆய்வு செய்ய முடியாது அந்த காலத்துல. அதாவது ஜெயலலிதாவோட 1990களில் இப்ப செய்யலாம், அப்ப செய்ய முடியாது. அதனால 9வது அட்டவணையில் இந்த ரிசர்வேஷன், இந்த 69% ரிசர்வேஷன் சேர்த்தாங்க ஜெயலலிதா. சார் என்ன சார் 9வது அட்டவணையில் ஒன்று சேர்க்கணும்னா அது பேர் சட்ட திருத்தம்ல, அமெண்ட்மெண்ட்ல, அது எப்படி ஜெயலலிதா சேர்க்க முடியும்? பார்லிமெண்ட் தானே சேர்க்க முடியும், ஜெயலலிதா ஸ்டேட்ல அப்படிங்க கேட்பீங்க. ஜெயலலிதா போயிட்டு அந்த டைம்ல நரசிம்மராவ்கிட்ட கோரிக்கை வைப்பாங்க. நரசிம்மராவ் தமிழ்நாடோட 69% ரிசர்வேஷன் இடஒதுக்கீட 9வது அட்டவணையில் சேர்ப்பார். இப்போ ஓகேவா? அப்ப சேர்த்தது பார்லிமெண்ட் தான். எத்தனாவது சட்டத்திட்டம்னா 76வது சட்டத்திட்டம், அது 76th அமெண்ட்மெண்ட். 73 பஞ்சாயத்து, 74 நகர முனிசிபாலிட்டி, சரியா? 76ல சேர்த்திருப்பாங்க, ரைட். சணல் உற்பத்தியில் முதலிடத்தில் உள்ள இந்திய மாநிலம், தி லீடிங் ப்ரொடியூசர் ஆஃப் ஜூட் இன் இந்தியா, மேற்கு வங்காளம். சணல் மட்டும் இல்ல, அரிசி உற்பத்தியிலும் முதல் மாநிலம் மேற்கு வங்காளம் தான். அரிசி, சணல் எல்லாத்துலயும் மேற்கு வங்காளம். கிரவுண்ட் நிலக்கடலைனா குஜராத், நிலக்கடலைனா குஜராத். காட்டன் பருத்தினாலும் குஜராத். பழங்கள்னால இமாச்சல் பிரதேஷ், பல கிண்ணம்னு சொல்லுவாங்க இமாச்சல் பிரதேஷ்ல, பல கிண்ணம், ஃப்ரூட் பவுல் அப்படிவாங்க இமாச்சல் பிரதேஷ், பல கிண்ணம், ஓகேவா? காஃபினா கர்நாடகா, டீனா அசாமு, காஃபினா கர்நாடகா, இது மாதிரி சில விஷயங்கள். பனானா வாழைப்பழம்னா முதலிடம் தமிழ்நாடு. ரப்பர்ல வந்து கேரளா, ரப்பர்ல முதலிடம் வந்து என்னது? கேரளா. பாக்சைட்னா ஒடிசா, காப்பர்னா ராஜஸ்தான், தாமிரம்னா ராஜஸ்தான் ஃபர்ஸ்ட், காப்பர் ப்ரொடக்ஷன்ல ராஜஸ்தான் ஃபர்ஸ்ட். அயன் இரும்புனா ஜார்க்கண்ட், இரும்புல ஃபர்ஸ்ட் யாரு ப்ரொடியூஸ்னா ஜார்க்கண்ட், இரும்பு ப்ரொடக்ஷன்ல யாரு ஃபர்ஸ்ட் அப்படின்னா ஜார்க்கண்ட், ஞாபகம் வச்சுங்க. Which of the following are true about J.M. Keynes? J.M. Keynes பற்றி பின்வருவற்றுள் எது சரியானது? உலக வங்கி உருவானதில் பங்காற்றியவர். He is one of the founder of World Bank. Correct. J.M. Keynes, ஜான் மேனார்ட் கீன்ஸ் சொல்லக்கூடிய J.M. Keynes
சரியா? இவர் தான் வந்து 1930 அமெரிக்கால அந்த கிரேட் டிப்ரெஷனை தடுத்து நிறுத்துறதுக்கு நிறைய கோரிக்கை வச்சாரு. ஃபாதர் ஆஃப் மிக்சட் எக்கனாமி, கலப்பு பொருளாதாரத்தின் தந்தை என்று அழைக்கப்படுவார் ஜேஎம் கீன்ஸ். அவர் தான் உலக வங்கி உருவானதில் பங்காற்றியவர். கரெக்ட். அவர் வெல்த் ஆஃப் நேஷன்ஸ் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் ஆவார். தவறு. நாடுகளின் வளங்கள், வெல்த் ஆஃப் நேஷன் நாடுகளின் வளங்கள், இந்த புத்தகத்தின் ஆசிரியர் யாருன்னா ஆடம் ஸ்மித், முதலாளித்துவத்தின் தந்தை, ஃபாதர் ஆஃப் கேபிட்டலிசம் ஆடம் ஸ்மித். இவர் இல்ல. அவரது புத்தகம் நிதி மற்றும் நாணய கொள்கையுடன் தொடர்புடையது. ஹிஸ் புக் டீல்ஸ் வித் பிஸ்கல் அண்ட் மானிட்டரி பாலிசி. கரெக்ட். இந்த இந்தியாவில் வந்து ரெப்போ ரேட்டு, இன்ஃபிளேஷன், பணவீக்கம், கவர்மெண்ட் எவ்வளவு செலவு செய்யணும், கவர்மெண்ட் டாக்ஸை குறைச்சா பணவீக்கத்தை குறைக்கலாம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குல்ல, இது எல்லாத்தையுமே ஆணிவேர் போட்டது ஜேஎம் கெய்ன்ஸ் தான், நிதி கொள்கையும் பண கொள்கைக்கும். ஸோ 1, 3 கரெக்ட். ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். 1, 3 கரெக்ட். ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். கலைஞர், எம்ஜிஆர், எடப்பாடி பழனிசாமி, ஜெயலலிதா, சட்டநாதன், அம்பாசங்கர். ஓகே, எல்லாம் பேக்வர்ட் கிளாஸ் போடப்பட்ட கமிஷன், பிற்படுத்தப்பட்ட சமூகத்துக்கான போடப்பட்ட ஆணையங்கள் எல்லாமே இல்லை. முதல் 2. கலைஞர் ஆட்சி காலத்தில் சட்டநாதன் ஆணையம் போடுவாங்க 1969 சட்டநாதன் கமிஷன். எம்ஜிஆர் ஆட்சியில் தான் அம்பாசங்கர் கமிஷன் போடுவாங்க 1982. சரியா? எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் ஜஸ்டிஸ் முருகேசன் கமிட்டி போட்டிருக்க மாட்டாங்க, முதல்வர் ஸ்டாலின் ஆட்சியில் தான் போட்டிருப்பாங்க. சரியா? முருகேசன் ஜஸ்டிஸ் கமிட்டி வந்து இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறவங்க காலேஜில் போய் சேர்றப்ப டெக்னிக்கல் கோர்சஸ்லாம் எந்த அளவுக்கு எடுக்க முடியும், அதாவது கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஆராய்ச்சி குழு தான் ஜஸ்டிஸ் முருகேசன் குழு. ஜெயலலிதா ஆட்சியில் தான் காம்ப்ரிஹென்சிவ் ஹெல்த் இன்சூரன்ஸ், விரிவாக்கப்பட்ட சுகாதார காப்பீடு திட்டம் கொண்டு வந்திருப்பாங்க 2013. சரியா? ஸோ இது கரெக்ட். 1 கரெக்ட், 2 கரெக்ட், 4 கரெக்ட். ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். ஓகேவா? ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். இடப்பெயர்ச்சி விவசாயம் தொடர்பான சரியான கூற்றை தேர்ந்தெடு. which of the following is true about shifting cultivation? இது பழங்குடியின சமூகம் நிகழ்த்தப்படும் மரங்களை எரிப்பது 2-3 ஆண்டுகளுக்கு பிறகு அவை வேறு இடத்துக்கு மாறுகின்றன. தமிழ் டிரான்ஸ்லேஷன்ல கொஞ்சம் இது இருக்கு. ஏன்னா அதாவது பழங்குடியின அதாவது ஷிஃப்டிங் கல்டிவேஷன், இடப்பெயர்ச்சி விவசாயம்னா பழங்குடியினர்கள் ஒரு இடத்துல விவசாயம் செய்வாங்க, காடுகளை அழிச்சிட்டு விவசாயம் செய்வாங்க. அந்த மண் வளம் கெட்டு போனதுக்கு அப்புறம் 3 வருஷத்துல கெட்டு போனதுக்கு அப்புறம் வேற இடத்துக்கு போவாங்க, அதை எரிச்சு விட்டு அந்த மண்ணை எரிச்சு விட்டு வேற இடத்துக்கு போவாங்க, அங்க செய்வாங்க, அங்க ஒரு 3 வருஷம் செய்வாங்க, அதை எரிச்சு விட்டு இன்னொரு இடத்துக்கு போவாங்க. இதனால காடுகளின் வளங்கள் கொஞ்சம் சீரழிய வாய்ப்பு உண்டு இந்த ஷிஃப்டிங் கல்டிவேஷனால. பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் தடை செஞ்சாங்க. சரியா? ஏன்னா சுற்றுச்சூழல் பாதிக்குதுன்னு காரணமாக. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்ட் தான். ஜும் கல்டிவேஷன் இஸ் பிராக்டிஸ்ட் இன் ஆந்திரா. தப்பு. ஜும் தேச சாகுபடி ஆந்திராவில் நடைபெற தப்பு. அசாமில் பொடு சாகுபடி, பொடு, இதுவும் தப்பு. சரியா? 1 மட்டும் தான் கரெக்ட். ஒன்லி 1 இஸ் த ஆன்சர். இந்த ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு ஷிஃப்டிங் கல்டிவேஷன் பண்றாங்களே அதோட இடம்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆந்திராவில் வந்து பொடுன்னு சொல்லுவாங்க. ஆந்திராவில் வந்து பொடு. ஆனந்துக்கு தலையில பொடுகு அதிகமா இருக்கு. ஆனந்த்னா ஆந்திரா. ஆந்திராவில் வந்து பொடு. ஆனந்துக்கு தலையில பொடுகு அதிகமா இருக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அஸ்ஸாம் வந்து ஜும்முன்னு சொல்லுவாங்க. ஜும் அதாவது ஒவ்வொரு இந்த இடப்பெயர்ச்சி விவசாயத்துக்கு ஒவ்வொரு ஏரியால ஒவ்வொரு பேர் வச்சிருக்காங்க. ஆந்திரால இடப்பெயர்ச்சி விவசாயம் பண்ணா பொடுன்னு சொல்லுவாங்க. ஆனந்த் தலையில பொடுகு அதிகமா இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அஸ்ஸாம்ல வந்து ஜும்முன்னு சொல்லுவாங்க. அஸ்ஸாம் மட்டும் இல்ல, வடகிழக்கு மாநிலங்கள் நிறைய பகுதியில் ஜும் தான் சொல்லுவாங்க. சரியா? டே சாமு கொஞ்ச நேரம் சும்மா இரு, சாமு கொஞ்ச நேரம் சும்மா இரு, சும்மா இரு, கொஞ்ச நேரம் சும்மா இரு, சும்மா இரு. மத்திய பிரதேசில் வந்து நிறைய பேர்ல சொல்லுவாங்க. பீரார் அப்படின்னு சொல்லுவாங்க, பீடா அப்படின்னு சொல்லுவாங்க, பெண்டா அப்படின்னு சொல்லுவாங்க, மாஷான் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஓகேவா? இந்த மாதிரி எல்லா இதுவும் வந்து மத்திய பிரதேசில் எப்படி ஷார்ட்கட் போட்டு ஞாபகம் வச்சுக்கலாம்னா, மதிய நேரத்தில் வேலை செஞ்சு உடம்புலாம் பெண்ட் ஆயிடுச்சுடா, மதிய நேரத்தில் வேலை செஞ்சு உடம்புலாம் பெண்ட் ஆயிடுச்சு, போய் பீர் வாங்கிட்டு வா, பீராரு பீடா, போய் பீரும் பீடா வாங்கிட்டு வா. சரியா? போய் பீரும் பீடா வாங்கிட்டு வா, அப்பதான் மாசா இருக்கும். பீரும் பீடாவும் குடிச்சாதான் மாசா இருக்கும். பீரை குடிச்சிட்டு பீரை போட்டாதான் மாசா இருக்கும். சரியா? ஸோ மதிய நேரத்தில் பெண்டு கழுந்துச்சு உடம்பு, போய் பீரும் பீடா வாங்கிட்டு வா, அப்பதான் மாசா இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. சாமு சும்மாரு ஞாபகம் வச்சுங்க. ஆனந்து தலையில பொடுகு அதிகமா இருக்குன்னு ஞாபகம் வச்சுங்க. கேரளால பூனம்னு சொல்லுவாங்க. கேரளால பூனம்னு சொல்லுவாங்க. சரியா? கேரளால பூனம்னு சொல்லுவாங்க. சரியா? பூனம் பாஜுவா ஆக்ட்ரஸ் இருக்காங்களே, அவங்க கேரளாவை சேர்ந்தவங்க ஞாபகம் வச்சுங்க. கேரளாவை சேர்ந்தவங்க ஞாபகம் வச்சுங்க. பூனம் பாஜுவா கேரளாவை சேர்ந்தவங்க. சரியா? ஓகே. இதை தவிர சத்தீஸ்கர்ல தீபான்னு சொல்லுவாங்க. சத்தீஸ்கர்ல தீபான்னு சொல்லுவாங்க. ஸ்கூல் புக்கில் இல்லை, நான் இது வரைக்கும் நடத்தினதா ஸ்கூல் புக்கில் இருக்கு. ஆனால் இதை ஞாபகம் வச்சுங்க. சத்தீஸ்கர்ல தீபான்னு சொல்லுவாங்க. ஜார்க்கண்ட்ல குருவான்னு சொல்லுவாங்க. ஜார்க்கண்ட்ல குருவான்னு சொல்லுவாங்க. ஜார்க்கண்ட்ல குருவான்னு சொல்லுவாங்க. ஹிமாலயாஸ் இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாத்துலையும்
இடப்பெயர்ச்சி விவசாயத்துக்கு என்ன பேர்னா குய். குய் அப்படின்னா இமாலயாஸ்ல இருக்கக்கூடிய இடப்பெயர்ச்சி விவசாயத்துக்கு பேரு. சரியா, ஞாபகம் வச்சுங்க. 86வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 2022 படி 51A(k) எந்த அடிப்படை கடமை அறிமுகப்படுத்தப்பட்டது? ஓகே, 86th அமெண்ட்மெண்ட் 86வது சட்ட திருத்தம் வாஜ்பாய் ஆட்சி காலத்துல 2002ல கொண்டு வந்திருப்பாங்க. 86வது சட்ட திருத்தம். சரியா, இதுல என்னென்னலாம் அறிமுகம் செய்வாங்கன்னா 3 ஆர்டிகல் வந்து சேர்த்திருப்பாங்க. ஒன்னு ஆர்டிகல் 21A அடிப்படை உரிமையில ஒரு சட்ட திருத்தம் செஞ்சிருப்பாங்க. இன்னொன்னு ஆர்டிகல் 45, அதாவது ஆர்டிகல் 45ல இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை மாத்தி இன்னொரு விஷயத்தை எழுதியிருப்பாங்க. இன்னொன்னு ஆர்டிகல் 51A(k), அதாவது அடிப்படை உரிமை, டிபிஎஸ்பி, அடிப்படை கடமை. 3 விஷயத்திலையும் வாஜ்பாய் வந்து சட்டத்திருத்தம் செஞ்சிருப்பார். 3 விஷயத்திலையும் கல்வியை தான் முக்கியத்துவம் கொடுத்திருப்பாங்க. இப்ப ஆர்டிகல் 21A என்ன சொல்லியிருப்பாங்கன்னா 6 முதல் 14 வயசு இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு எல்லா மாநிலங்களும் கல்வி உரிமையை வழங்க வேண்டும். அதனால அது அடிப்படை உரிமையை கொடுத்திருப்பாங்க. ஸோ மாநிலங்கள் அனைவரும் கல்வி உரிமையை வழங்க வேண்டும். கல்வி உரிமைங்கிறது ஒரு அடிப்படை உரிமை அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிகல் 21A இந்த சட்டத்தை செஞ்சிருப்பாங்க. சரியா, சேர்த்திருப்பாங்க. ஆர்டிகல் 45 என்ன செஞ்சிருப்பாங்கன்னா 6 வயது உட்பட்ட குழந்தைகளுக்கு மாநில அரசாங்கம் ஊட்டச்சத்து மற்றும் கல்வியை வழங்க வேண்டும். சரியா, 6 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு மாநில அரசாங்கம் ஊட்டச்சத்து மற்றும் மாநில மத்திய அரசாங்கம் ஊட்டச்சத்து மற்றும் கல்வி வழங்க வேண்டும். 51A(k) என்ன செய்திருப்பாங்கன்னா அடிப்படை உரிமைகள்ல 11வது டியூட்டியா சேர்த்திருப்பாங்க. இது வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா 6 முதல் 14 வயது குழந்தைகளுக்கு அவங்களோட பெற்றோர்கள் கல்வியை வழங்க வேண்டும். அது வந்து பெற்றோர்களோட அடிப்படை கடமைன்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பார் வாஜ்பாய். 6 முதல் 14 வயது குழந்தைகளோட பெற்றோர்கள் அந்த குழந்தைக்கு அடிப்படை கடமைகள் வழங்க வேண்டும். ஸோ பெற்றோர்கள் செய்ய வேண்டும், அரசு செய்ய வேண்டும், மக்களுக்கான உரிமையே அதுதான். சரியா, ஸோ 3 ஆர்டிகல் செஞ்சிருப்பாங்க. இது என்னது 14 வயது. இப்ப 56 சட்டத்திட்டம் ஐயா ஆப்ஷன் 14 வயதுக்கு உட்பட்ட குழந்தை அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச மற்றும் கட்டாய கல்வி அளித்தல். அதான் 51A(k). சரியா, ஏ ஆப்ஷன். மீதி 3 இல்ல, மீதி 3 இல்ல, அதுல வேற வேற அடிப்படை கடமைகள். சுபாஷ் சந்திர போஸின் அரசியல் குரு யாரு? சுபாஷ் சந்திர போஸோட அரசியல் குரு யார் அப்படின்னா சித்ரஞ்சன் தாஸ். சித்ரஞ்சன் தாஸ், சிஆர் தாஸா சுபாஷ் சந்திர போஸோட அரசியல் குரு. ஃபர்ஸ்ட் காந்தியை பிடிக்கும் போஸுக்கு, ஆனா அதுக்கப்புறம் அரசியல் குரு சௌரி சௌரா சம்பவத்துக்கு அப்புறம் போஸோட ஸ்டாண்ட் மாறிடும். ஏன்னா காந்தி சௌரி சௌரா சம்பவத்தை காட்டி ஒத்துழைமையத்தை நிப்பாட்டு வரல. அதுக்கப்புறம் காந்தி மேல கொஞ்சம் அந்த அளவுக்கு அவநம்பிக்கை ஏற்பட்டு சிஆர் தாஸை வந்து குருன்னு சொல்ல ஆரம்பிப்பார். யார் அப்படின்னா சுபாஷ் சந்திர போஸ். ஸோ இது வராது, பாலகங்காதர திலக் வராது, காந்தி வராது. காந்தியோட குரு வந்து ஜி.கே. கோகலே. காந்தியோட குரு ஜி.கே. கோகலே. காமராஜோட குரு யாருன்னா சத்தியமூர்த்தி. காமராஜோட குரு யாருன்னா சத்தியமூர்த்தி. போஸோட குரு யாருன்னா சிஆர் தாஸ். போஸோட குரு யாருன்னா சிஆர் தாஸ். பெரியாரோட குரு யாருன்னா அயோத்திதாசனாரும் புலவர் மருதையா பிள்ளையும். சரியா, அயோத்திதாசனாரும் புலவர் மருதையா பிள்ளை இவங்க வந்து பெரியாரோட குரு. சரியா, ஓகே. 1936 அம்பேத்கர் சுதந்திர தொழிலாளர் கட்சியை நிறுவினார். கரெக்ட். He contested his election from Bombay constituency. இதுவும் கரெக்ட். 1936 அம்பேத்கர் இந்திய சுதந்திர கட்சின்னு ஒரு கட்சி ஆரம்பிப்பாரு. ஏன்னா 37 எலெக்ஷன், அந்த எலெக்ஷன்ல போட்டி போடணும்னு சொல்லிட்டு பாம்பேல இருந்து தேர்தலில் போட்டி போடுவார். தோற்று போயிடுவார் நினைக்கிறேன், தோற்றுருவார். சரியா, பாம்பேல இருந்து போட்டி போடுவார். அம்பேத்கரை பத்தி சொல்லணும் அப்படின்னா 1920 மூக் நாயக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்திரிகை ஆரம்பிப்பாரு அம்பேத்கர். 1923 பஹிஷ்கிருத் இர்கரினி சபா அப்படின்னு ஒரு சபை ஆரம்பிப்பார். மூக் நாயக் 1920, பஹிஷ்கிருத் இர்கரினி சபா 1923. 1927 மாஹத் சத்யரகான்னு ஒரு சத்யரகா செய்வார். அதாவது குளத்துல எல்லாமே வந்து தண்ணி எடுங்கப்பா பட்டியலின சமூகம்லாம், அது பேர் மாஹத் சத்யரகா. 1927 அம்பேத்கர் ஈடுபடுவார். லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ்ல படிச்சிருப்பாரு, நியூயார்க்லயும் படிச்சிருப்பார், கொலம்பியா பல்கலைக்கழகத்திலையும் படிச்சிருப்பார். பொருளாதார பட்டம், லா எல்லாத்தையும் படிச்சு முடிப்பார். யார் அப்படின்னா அம்பேத்கர். சரியா, 1942 ஷெட்யூல்டு காஸ்ட் ஃபெடரேஷன் பட்டியலின சமூக கூட்டமைப்புன்னு ஒரு சங்கம் அமைப்பார். யார் அப்படின்னா அம்பேத்கர். அப்ப பஹிஷ்கிருத் இர்கரினி சபா ஆரம்பிச்சது அம்பேத்கர், ஷெட்யூல் காஸ்ட் ஃபெடரேஷன் ஆரம்பிச்சது அம்பேத்கர், இந்திய சுதந்திர கட்சி ஆரம்பிச்சது அம்பேத்கர். இது மூணுமே அவர் ஆரம்பிச்ச சங்கத்தின் பெயர். புக்கு பேர் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆனிலேஷன் ஆஃப் காஸ்ட். ஆனிலேஷன் ஆஃப் காஸ்ட் அப்படின்னு ஒரு இது இங்கிலீஷ்ல ஞாபகம் வச்சுங்க. ஆனிலேஷன் ஆஃப் காஸ்ட் ஆரம்பிச்சது எழுதுனது யாருன்னா அம்பேத்கர். புத்தா அண்ட் தர்மா அப்படின்னு புத்தகம் எழுதுவார். அதுவும் யார் அப்படின்னா அம்பேத்கர். புத்தா, வெறும் புத்தா அப்படிங்கிற பேர்லயும் ஒரு புக் எழுதுவாரு. அதுவும் யார் அப்படின்னா அம்பேத்கர். த அன்டச்சபிலிட்டி, தீண்டாமைன்னு ஒரு புக் எழுதுவார். சரியா, இதெல்லாம் அம்பேத்கர் எழுதிய புத்தகங்களோட பெயர்.
சரியா? ஸோ அம்பேத்கர் பற்றி இதெல்லாம் குறிப்பு ரெண்டுமே கரெக்டு தான். 1784ஆம் ஆண்டு பி ஆனந்த சார்லு மற்றும் வெங்கையா நாயுடு தொடங்கிய அரசியல் சார்ந்த அமைப்பு எவ்வாறு அறியப்பட்டது? மெட்ராஸ் மகாஜன சபை. 1884 தான் மெட்ராஸ் மகாஜன சபை ஆரம்பிப்பாங்க. அதாவது ஆனந்த சார்லு ரங்கையா சுப்பிரமணிய ஐயர் 3 பேர் சேர்ந்து ஆரம்பிப்பாங்க. அந்த பேர் கொடுக்கல, சரியா? சுப்பிரமணிய 1884 காங்கிரஸ் கவர்மெண்ட், அதாவது அதுக்கப்புறம் தான் காங்கிரஸ் கட்சி தொடங்குவாங்க, இந்திய தேசிய காங்கிரஸ். அவங்களோட கோரிக்கை பாதி கோரிக்கை வந்து இவங்களோட கோரிக்கை தான், இவங்கள்ட்ட இருந்தா எடுத்திருப்பாங்க காங்கிரஸ் கட்சியே, சரியா? மெட்ராஸ் மகாஜன சபை. அயோத்திதாசனார் பற்றி கீழ்கண்ட கூற்றுகள் எது சரியானவை? அயோத்திதாசனார் மற்றும் ஜான் ரத்னம் இணைந்து திராவிட கழகம் தொடங்கினர். கரெக்ட் தான். 1880களில் தொடங்கியிருப்பாங்க. பௌத்த மத கோட்பாடுகளை பரப்பினார். இதுவும் கரெக்ட் தான். ஒரு பைசா தமிழன் என்னும் பத்திரிகையை 1905 தொடங்கினார். தப்பு. 1907 தொடங்கியிருப்பார். அதுக்கப்புறம் இந்த ஒரு பைசா இந்த வார்த்தைக்கு ரொம்ப சர்ச்சை வந்ததுக்கு அப்புறம் தமிழன்னு பெயரை மாத்துவார். 1914 இறந்து போயிடுவார் அயோத்திதாசனார். ஓகேவா? அயோத்திதாசனார் 1914 இறந்து போயிடுவார். பெரியாரோட குரு யார் அப்படின்னா அயோத்திதாசனார், சரியா? கீழ்காணும் சட்டங்களில் எது அடிப்படையின் பட்டயம் என ஜவஹர்லால் நேருனால் அறிவிக்கப்பட்டது? அதாவது அடிமைகளின் பட்டயம், சார்ட்டர் ஆஃப் ஸ்லேவரின்னு சொல்லிட்டு ஜவஹர்லால் நேரு எதை சொன்னார் அப்படின்னா 1935 அரசாங்க சட்டத்தை சொல்லுவார். 1935 அரசாங்க சட்டத்தை சார்ட்டர் ஆஃப் ஸ்லேவரின்னு சொல்லுவார், சரியா? அடிமைகளின் பட்டயம். ப்ரீவியஸ் கொஸ்டின் ஞாபகம் வச்சுங்க. இந்த 1935 அரசாங்க சட்டத்துல தான் மாநில சுயாட்சிங்கிற ஒரு விஷயத்தை வந்து பிரிட்டிஷ் அரசாங்கம் கொண்டு வந்திருப்பாங்க. ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் மாநில சுயாட்சி கொடுத்திருப்பாங்க, ப்ரொவின்சியல் அட்டானமி கொடுத்திருப்பாங்க. 1935 சட்டம் தான். 1935 சட்டத்துல தான் மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொது பட்டியல் 3 பட்டியலா பிரிச்சிருப்பார். யார் அப்படின்னா பிரிச்சிருப்பாங்க பிரிட்டிஷ் அரசாங்கம். 1935 சட்டத்துக்கு அப்புறம் தான் ஆர்பிஐ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வங்கி, அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஃபெடரல் பேங்க், கூட்டாட்சி வங்கின்னு சொல்லிட்டு ஒரு வங்கி, உச்சநீதிமன்றம், சுப்ரீம் கோர்ட், ஃபெடரல் கோர்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அமைச்சிருப்பாங்க. அதுக்கு எல்லாத்துக்கும் ஆணி வேறு எதுனா இந்த 1935 சட்டம் தான், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935. ஆனா அதை வந்து அடிமைகளின் பட்டயம் சொல்லிட்டு ஜவஹர்லால் நேரு விமர்சிச்சிருப்பாரு, சரியா? கஜுலு லட்சுமி அரசு கிரசன்ட் பத்திரிகையை தொடங்கினார். கரெக்ட். இவரால் தொடங்கப்பட்ட முதல் நாளிதழ் கிரசன்ட். கரெக்ட். பழங்குடியினரை பாதுகாக்க சித்திரவதை குழு நியமிக்கப்பட்டது. தப்பு. விவசாயிகளை பாதுகாக்க 1, 2 மட்டும் தான் கரெக்ட். பி ஆன்சர், சரியா? கஜுலு லட்சுமி அரசு யாரும் உங்களுக்கு தெரியும். 1852 மெட்ராஸ் தலைமாகாண சங்கம், மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் ஆரம்பிச்சிருப்பாரு. 1852 இந்தியாவில் ஆரம்பிக்கப்பட்ட முதல் அரசியல் அமைப்பு, இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன் எதுன்னு கேட்டாங்கன்னா மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் தான், மெட்ராஸ் தலைமாகாண சங்கம் தான். அதுக்கு முன்னாடியே கிரசன்ட்ங்கிற பத்திரிகையும் இவர் ஆரம்பிச்சிருவார், கஜுலு லட்சுமி அரசு, சரியா? ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கணும். மேற்கு தொடர்ச்சி மலையின் கீழ் வரும் மலை எது? மேற்கு தொடர்ச்சி மலை கீழே எந்தெந்த மலையெல்லாம் வரும்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நீலகிரி, ஆனைமலை 1, 2 மட்டும் தான் வரும். ஏதா ஆன்சர். ஜவ்வாது, கொல்லிமலை, சேர்வராயன் இது எல்லாமே கிழக்கு தொடர்ச்சி மலையில வரும். இது வந்து தமிழ்நாடு ஜியாகிரபியில் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட், யூனிட் 9, சரியா? நீலகிரி, ஆனைமலை மட்டும்தான் வரும். மீதி 2ம் மற்றதுல வரும், கிழக்கு தொடர்ச்சி மலையில வரும். ரொக்க கையிருப்பு விகிதத்தை அதிகரிக்கும் போது இந்திய பொருளாதாரத்தில் என்ன பாதிப்பு ஏற்படும்? when we increase cash reserve ratio what will affect on Indian economy? cash reserve ratioனா CRR னு சொல்லுவாங்க. இப்ப வங்கியில வந்து நீங்க ஒரு 100 ரூபாய் டெபாசிட் பண்றீங்கன்னா வங்கி என்ன செய்வாங்கன்னா அதுல 4 ரூபாய் கையில வச்சுக்கிட்டு மீதி 96 ரூபாயை வந்து ரொட்டேஷன்ல விடுவாங்க. ரொட்டேஷன்னா கடனா கொடுப்பாங்க. யார் கடன் கேட்கறாங்களோ கடனா கொடுப்பாங்க. இந்த 4 ரூபாய் கையில வச்சுக்கிறாங்களா வங்கி, இந்த 4 ரூபாய் RBI கண் பார்வையில வச்சுக்கணும். இது இப்பதான் CRRனு அர்த்தம். கேஷ் ரிசர்வ் ரேஷியோ 4% இருக்கு. 100 ரூபாய்க்கு 4 ரூபானா 4% CRR இருக்குன்னு அர்த்தம். இப்போ என்ன கேட்கறாங்கன்னா CRR வந்து அதிகரிச்சா, அதாவது 4 ரூபாய் பதிலா CRR அதிகரிக்கிறேன் 40 ரூபான்னு ஆக்குறேன் அப்படின்னா என்ன நடக்கும்? கடன் போறது கட் ஆகும், அப்படிதானே? மக்களுக்கு கடன் போறது கட் ஆகும். அதாவது மக்கள் கையில பணம் போறது கட் ஆயிடும். ஏன்னா 40 ரூபா ஆச்சுன்னா மீதி 60 ரூபா தானே இருக்கு. இப்ப 96 ரூபா இருக்கே. அப்ப CRR அதிகப்படுத்தினா மக்கள் கையில பணம் போறது கட் ஆகும். மக்கள் கையில பணம் போறது கட் ஆச்சுன்னா மக்கள் கையில பணம் போகாது, சரியா? டிமாண்ட் இல்ல, டிமாண்டும் போயிடும். டோட்டல் எக்கனாமில பணப்புழக்கமே இருக்காது. அப்படின்னா என்ன வருது ஆன்சர்னு பார்ப்போம், சரியா? அதிகரிச்சா என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இன்க்ரீஸ் இன் மணி சப்ளை என்ன கேட்குறாங்க? வாட் வில் பி தி எஃபெக்ட் ஆன் இந்தியன் எக்கனாமி? பணப்புழக்கமே கட் ஆயிடுமே, அப்ப எப்படி பண அதிகரிப்பாகும்? வராது. பணவீக்கம், இன்ஃபிளேஷன். இன்ஃபிளேஷன் எப்போ வரும்? பொருளோட விலை எப்போ ஏறும்? மக்கள் கையில் அதிகமாக பணம் இருந்தால் தானே ஏறும். போய் வாங்க பார்ப்பான் பொருளை, பணமே இல்லையே, அப்போ இன்ஃபிளேஷன் வராது. பண வாட்டம், டீஃப்ளேஷனா என்ன? டக்குன்னு பொருளோட விலை இறங்கும். எப்போ பொருளோட விலை இறங்கும்? யார் கையிலையும் பணம் இல்லாம பொருளை வாங்காம இருந்தால் பொருளோட விலை இறங்கும். இப்போதான் பணம் இல்லாத சுச்சுவேஷன் தானே, அப்போ பணவாட்டம் ஆன்சர் வரும். பணவாட்டம் இஸ் த ஆன்சர். வரி உயர்வு இதுக்கும் சம்மந்தமே இல்லை, அது கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டது. கவர்மெண்ட்டுக்கும் பேங்க்குக்கும் சம்மந்தம் இல்லை, சரியா?
அதாவது இந்த விஷயத்துல சம்மந்தம் இல்லை. ஸோ அதனால ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ஸோ சிஆர்ஆர் அதிகரிச்சா டிஃப்ளேஷன். புரியுற மாதிரி சொன்னா அதான் இது பெரிய கான்செப்ட். டக்குன்னு ஒரு நிமிஷத்துல சொல்லியிருக்கேன் உங்கள்கிட்ட. சரியா? பிரம்மபுத்திரா அருணாச்சல பிரதேசத்தில் சாங்போ என்று அழைக்கப்படுகிறது. பராக் நதி மிசோரமில் தொடங்குகிறது. பிரம்மபுத்திரா அருணாச்சல பிரதேசத்தில் சாங்போன்னு அழைக்கப்படுகிறது. கரெக்ட் தான். பராக் நதி வந்து மிசோரம்ல தொடங்குறதுங்கிறது தப்பு. பராக் நதி மணிப்பூர்ல தொடங்குது. பராக் ரிவர் வந்து மணிப்பூர்ல தொடங்கி பே ஆஃப் பெங்கால் பங்களாதேஷ் வழியா வங்காள விரிகுடால வந்து முடியுது. பராக் நதி மணிப்பூர்ல தொடங்கி வங்காள விரிகுடால வந்து முடியுது. சரியா? ஞாபகம் வச்சுங்க. ஸோ அதான் இதில் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. ஸோ அப்போ ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் ஏ ஒன்லி கரெக்ட் இஸ் த ஆன்சர். ஏ ஒன்லி. டைம் என்ன? 45. ஸோ ஓகே, ஒரு 45 மினிட்ஸில் ஒரு 300-400 பாயிண்ட் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். வரிசையா வேகமாக இருந்துச்சுன்னா ஸ்லோ பவரில் கவனிச்சிருப்பீங்க. ஃபாஸ்ட்டாக இருக்கவங்க ரிவிஷன் பண்ணவங்க ஃபாஸ்ட்டாகவே கவனிச்சிருப்பீங்க. இன்னும் ஃபாஸ்ட்டாக வேணும்னா ஃபாஸ்ட் பவரில் கவனிச்சிருப்பீங்க. ஸோ ஆல்ரெடி சொல்லிட்டேன் ஃப்ரெஷர்ஸ் ஸ்லோ பவரில் கவனிங்கன்னு சொல்லிட்டு. ஸோ ஒட்டுமொத்தமாக ஒரு 300 400 பாயிண்ட் கொத்தா நிப்பாட்டியிருக்கேன். ஃபாஸ்ட்டாகவும் சொல்லியிருப்பேன், ஸ்லோ பவரில் கவனிச்சுங்க. ஓகேவா? பாயிண்ட் பை பாயிண்ட் டக் 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 டக்னு. சரியா? ஸோ அடுத்த இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. சரியா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.